பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறது, லேட்டஸ்ட் டெக்னாலஜி பற்றி சொல்கிறது, அதுக்கான வெப் செமினாரை கனெக்ட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணாங்க. அதுக்கு யூனிவர்சிட்டியே அதுக்கான இது இருக்கும், அவங்க வாங்குறாங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எம்ஹெச்ஆர்டி என்ன ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் கொஸ்டின் உங்களுக்கு. இப்போ நான் சொல்றது எல்லாமே கொஸ்டின், கன்ஃபார்மாக கொஸ்டின், 100% கொஸ்டின். இவங்க என்ன ஸ்கீம் கொண்டு வந்து யூஜிசி கேர்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. யூஜிசி கேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? யூஜிசி கேர்னா என்னது? இப்போதான் எல்லாம் ஜேர்னல் போட சொல்றாங்களே, யூஜிசி கேர்ல போடணும், யூஜிசி கேர்ல போடுங்க, கேள்விப்பட்டீங்களா இல்லையா? கேர்ல போடுங்க, கேர்ல போடுங்கன்னா எங்க போய் போறது? ஸோ யூஜிசி கேர்ன்றது வந்து அங்கே எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ், ரிசர்ச்ல குளோபல் ஸ்டாண்டர்ட் கொண்டு வருவாங்க. அப்போ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குவாலிட்டி வந்து ஃபாலோ பண்றாங்க. இந்த குவாலிட்டி தான் வந்து யூஜிசி கேர். அதுக்கு பாருங்க, கன்சார்டியம் ஃபார் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் எத்திக்ஸ். கேர்னா என்னன்னா, கன்சார்டியம் ஃபார் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் எத்திக்ஸ். இங்கே இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, யூஜிசி அண்ட் 28 November 2018 அனௌன்ஸ் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் டெடிகேட். 2018 தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இப்போ யூஜிசி கேர்லாம் அது முன்னாடிலாம் கிடையாது, 18 முன்னாடிலாம் கிடையாது, 18 தான் கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு இங்க இதெல்லாம் ஏன் சார் இப்போ ரிசர்ச்லாம் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆக்குறாங்க? முன்னாடிலாம் 2013 2014 ரிசர்ச்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கூட நீங்கள் சும்மா ஒரு 2 பேப்பர் போட்டால் போதும், தேசிஸ் அவார்ட் ஆகிடும், பிரச்சனை இருக்காம போயின்னு ஒரு 1.5 வருஷமா இப்படிதான் சார் சாவடிக்கிறானுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது காரணம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது நம்ம யூனிவர்சிட்டி ஒன்று கூட வரும். குளோபலா யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே பெஸ்ட் 200 டாப் 200 யூனிவர்சிட்டியில இந்தியாவிலேருந்து ஒரு யூனிவர்சிட்டி வரும். அப்போ என்னன்னா, இவ்வளோ பெரிய, அதாவது நம்ம தான் 2வது இடத்துல இருக்கோம் மக்கள் தொகையில, ஓகேவா? 2வது இடத்துல இருக்கிற வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஒரு பாப்புலேஷன் கொண்ட ஒரு நாட்டில், அதுவும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாட்டில் 200 பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு யூனிவர்சிட்டி கூட வரலையே அப்படின்றது அது பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு தரம் இருக்குது, குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாற்ற ஆரம்பிச்சாங்க. கன்சார்டியம் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் நிறைய அஃபெக்ட்ஸ் பாடிஸ் கொண்டு வந்தாங்க. எதுக்காகனா ரிசர்ச்சை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ரிசர்ச் வந்து ரொம்ப மோசமானது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களை கேட்குறேன், இப்போ ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துலாம், இப்போ சைனாலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரிசர்ச் போயிட்டே இருக்கு, எக்கச்சக்க பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஏன் இந்தியாவில் பண்ண மாட்டாங்க? ஏன் இந்தியாவில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான காரணம் அவங்க எல்லாமே ரிசர்ச்சுக்கு நிறைய கிராண்ட் கொடுக்குறாங்க, நிறைய ஃபெலோஷிப். நீங்கள் இப்போ நம்ம பார்த்தீங்க எத்தனை ஃபெலோஷிப் வாங்கி ரிசர்ச் பண்ணாங்க, எத்தனை கொடுத்துங்க, எத்தனை ஃபெலோஷிப் தராங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இப்போ எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டி எடுத்துங்க, இல்லை நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எடுத்துங்க, எதாவது ஃபெலோஷிப் தராங்களா? அவங்க இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படிக்கணும்னா அவங்க ஃபெலோஷிப் இல்லாமல் குடும்பத்தை எப்படி பார்ப்போம்? அது இந்த வயசுல வந்து நம்ம ரிசர்ச்சுக்கு வரும்போது வயசாகிடும், 23 24 25 வயசு எல்லாம் எம்சிஏ எம்பிஏ எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம திரும்ப ஒரு 4-5 வருஷம் உட்காரணும் அப்படின்னா there is lot of difficulties. ஃபெலோஷிப் இல்லை, அதுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லை. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப போராக இருக்கு. காரணம் நம்மளுக்கு வந்து அது சரியான கைடன்ஸ் இல்லை. இதெல்லாம் வந்து இப்போ கைடன்ஸ், ரிசர்ச் கைட் பண்ணுறவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்க, அதெல்லாம் நிறைய கேள்விகள். நம்ம பேச போனால் அரசியல் அதுக்கு. ஸோ நம்ம என்ன பார்க்கணும்னா, நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு யூஜிசி கேர்னா என்ன அப்படின்னா, கன்சார்டியம் ஃபார் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் எத்திக்ஸ் தான் யூஜிசி கேர் யூனிவர்சிட்டிஸ்னே கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணிச்சு. யூஜிசி கேர் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 4 இருக்குது. என்னன்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. இது என்னன்னா நார்த் ஜோனுக்கு இந்த யூனிவர்சிட்டி தான் பொறுப்பு மொத்தமாக. சண்டிகர், டெல்லி, ஹரியானா, இமாச்சல் இவங்க எல்லாத்துக்கும் இவங்க வந்து ஒரு இந்த யூனிவர்சிட்டி இவங்க எல்லாருக்கும் ஒரு தலைமையாக இருக்கும். அப்புறம் எம்எஸ் யூனிவர்சிட்டி ஃபார் பரோடா, வெஸ்டர்ன் ஜோனுக்கு இவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. டெல்லி, டாமன், குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா. யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் நம்மலாம் அதில் வந்துடும். சவுத் ஜோனில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க தான் வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. அந்தமான் நிக்கோபார், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, லட்சத்தீவு, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா. தேஜ்பூர் யூனிவர்சிட்டி வந்து ஈஸ்டர்ன் ஜோன்னா அருணாச்சல பிரதேஷ், ஆசாம், பீகார், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், இதுலாம் இவங்க வந்து யூஜிசி கேர் யூனிவர்சிட்டிஸ் மொத்தம் 4 இருக்கு அப்படின்றத நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ நார்த்து, வெஸ்ட்டு, சவுத்து, ஈஸ்ட்டு 4த்துக்குமே இதுக்கும் ஒரு யூனிவர்சிட்டி வந்து வச்சிருக்காங்க. அப்போ அது எந்தெந்த யூனிவர்சிட்டின்றதை நோட் பண்ணி இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? யூஜிசி கேர் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, முக்கியமாக எல்லாமே ரிசர்ச் தான் இருக்கும் மேக்ஸிமம். பாருங்க, ஸோ ப்ரொமோட் குவாலிட்டி ரிசர்ச்சை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. அகாடமிக் இன்டெகிரிட்டி, பப்ளிகேஷன் எத்திக்ஸ், பப்ளிகேஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியன் யூனிவர்சிட்டியில் இது ஃபர்ஸ்ட். 2வது டு ப்ரொமோட் ஹை குவாலிட்டி பப்ளிகேஷன். குவாலிட்டி பப்ளிகேஷன் சொன்னால் கூட பரவாயில்ல,
ஹை குவாலிட்டி பப்ளிகேஷன் தான், ரெப்யூட்டட் ஜேர்னல்னு சொல்றான், ஹையர் குளோபல் ரேங்க். அதுதான் முக்கியம். நான் எதுக்காக சொன்னேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? எதுக்காக இதெல்லாம் கொண்டு வரனா, அச்சீவிங் ஹையர் குளோபல் ரேங்க். குளோபல் ரேங்க் நமக்கு ரொம்ப மோசமா இருக்கு, அதை வந்து அச்சீவ் பண்ணணும், உலக தரப்புல நம்மளும் வரணும் அப்படின்றது. அதுதான் மெயின் மோட்டிவ் ஆஃப் யூஜிசி கேர், டு டெவலப் அப்ரோச் அண்ட் மெத்தடாலஜி ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் குட் குவாலிட்டி ஜேர்னல்ஸ். குட் குவாலிட்டி ஜேர்னல் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறான், யூஜிசி கேர்ல என்னென்ன ஜேர்னல்லாம் கொடுத்துருக்கானா அதெல்லாம் குவாலிட்டி ஜேர்னல் தான். ஏன்னா இப்போ என்ன பண்ணுறான்னா, அவன் யாரெல்லாம் அமௌண்ட் கொடுத்து ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணாலும் அவன் பேர்லாம் அதில் வராது, யூஜிசி கேர்ல வராது. அப்போ யூனிவர்சிட்டிலாம் என்ன சொல்கிறான், யூஜிசி கேர்ல இருந்தால் தான் உனக்கு ஃபீஸ் சப்மிட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுலேயே சிலதெல்லாம் காசு கொடுத்து பண்ணுறோம், அது வேற விஷயம், அதெல்லாம் நம்மளுக்கு இது பண்ண தெரியும். பட் அவனுடைய எய்ம் என்னன்னா, ஹையர் எஜுகேஷனுடைய ரேங்க் வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட் கொண்டு வரணும், டாப் 200 யூனிவர்சிட்டியில் நம்ம யூனிவர்சிட்டி வந்துடணுன்றதுக்காக தான் அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். 2018 அதை கொண்டு வந்தான். ஸோ ப்ரிவென்ட் பப்ளிகேஷன் இன் பீரியாடிக் டிஃபிகல்ட் சப்ஸ்டன்ஸ் ஜர்னல்ஸ் விச் ரிஃப்ளெக்ட் அட்வைஸ் டேமேஜ் இமேஜ் ஆஃப் இந்தியன் இக்கனாமியா. அதான் சொல்ல, நம்ம இமேஜ் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு, ரிசர்ச் ஏரியாலாம் நம்ம யாரும் மதிப்பு கிடையாது. அதை திரும்பவும் வந்து நம்ம வந்து அது என்ன பண்ண ப்ரிவென்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ரிசர்ச்சில் சிறந்து விடணும் அப்படின்றதெல்லாம் நான் கொண்டு வரேன். ஸோ கிரேட் மெயின் யூஜிசி கேர் ரெஃபரன்ஸ் லிஸ்ட், குவாலிட்டி சேனல்ஸ், யூஜிசி கேர் லிஸ்ட், அதனால தான் வந்து கொடுக்குறான். இந்த விஷயத்துக்காக தான் யூஜிசி கேர் லிஸ்ட்னு தனியாக ஒன்று வந்து ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நீட்னா அந்த நீட்டு கிடையாது, இது வேற நீட், நேஷனல் எஜுகேஷன் அலையன்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லலாம். இது எதுக்காக அப்படின்னா, டெக்னாலஜி ஃபார் பெட்டர் லேர்னிங் பர்பஸ். ஓகே, டெக்னாலஜி ஃபார் பெட்டர் லேர்னிங் பர்பஸ். இதனுடைய எய்ம் என்னன்னா, டெக்னாலஜி ஃபார் பெட்டர் லேர்னிங் பர்பஸ். இது எப்போ லான்ச் பண்ணாலும் 2019 MHRD தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஏஐ கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் லேர்னிங்க்கு அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் நீட்னா என்ன அப்படின்னு இல்லை, இதெல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு கேட்டிருக்கான். இன்னும் இந்த இடத்த கேட்டாலும் எதுக்காக இது கொண்டு வந்தா, இந்த டெக்னாலஜிக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல். நீட்னா நேஷனல் எஜுகேஷன் அலையன்ஸ் டெக்னாலஜி. ஓகேவா? அப்போ நீட் எதுக்காக கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங்ல ஏஐ கொண்டு வரணும், டீச்சிங் லேர்னிங்ல ஏஐ கொண்டு வரணும், அடாப்டிவ் லேர்னிங் சொல்லுவாங்க. MHRD டெவலப்மெண்ட் டெக்னாலஜி அடாப்டிவ் லேர்னிங். எங்க வேணாலும் இருந்து யார் வேணாலும் வந்து படிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற ஸ்வயம்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஸ்வயம் எம்பிடி எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதே போல இன்னும் ஃப்ளெக்சிபிளா ஏஐ பேஸ்டுன்றது. ஏஐ எதுக்காக எல்லாத்தையும் யூஸ் பண்ணாங்கன்னா, ஏஐ வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும், எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஏஐ டெக்னாலஜி. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்னொரு அடாப்டிவ் லேர்னிங் கொண்டு வரணுன்றதுக்காக நீட் அந்த ஸ்கீம் 2019 பண்ணுறாங்க. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல், பிபிபி மாடல் சொல்லலாம். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், ரெண்டு பப்ளிக் பிரைவேட் கலந்து வந்து செய்கிறாங்க. நேஷனல் நீட் பிளாட்ஃபார்ம் would be created one step access to adaptive learning solutions. Elite companies would be responsible for developing solutions, manage registration of learners to meet quota. அதாவது என்னன்னா, இந்த கம்பெனிஸ்லாம் என்ன வச்சுக்கோங்க, இதெல்லாம் பிரச்சனை. EdTech கம்பெனிஸ், எஜுகேஷன் டெக்னாலஜி கம்பெனிஸ் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். எதுக்காகனா இந்த நீட் பிளாட்ஃபார்ம். நீட்னா என்ன, அது எதுக்காக கொண்டு வந்தாங்க, கொஞ்சம் மீட் பண்ணுங்க. எக்கனாமிக்கலி பேக்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க வந்து ஸ்கீம் கொண்டு வராங்க. MHRD வந்து என்ன சொல்றாங்கன்னா, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அடாப்டிவ் லேர்னிங் வந்து ஃப்ரீயா படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நீட்டை வந்து கொண்டு வராங்க. ஸோ நீட்னா என்ன அப்படின்னா, எக்கனாமிக் பேக்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எஜுகேஷன்ஸ் வந்து கிடைக்கணும். அது வந்து எப்படின்னா, இப்போ ஆன்லைனில் நம்ம கொடுக்கல NPTEL இந்த மாதிரி ஸ்வயம் மாதிரி, இது ஒரு ஏஐ பேஸ்டு டெக்னாலஜி மூலமாக அவங்க வந்து ஒரு எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணணுன்றதுக்காக 2019 இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் அடாப்டிவ் லேர்னிங் அப்படின்னா என்ன சொல்லுங்க? யார் வேணாலும் படிக்கலாம் சார், யார் வேணாலும் இது பண்ணலாம். யார் வேணாலும் படிக்கலாமா? ஏஐ தான். அது என்ன அடாப்டிவ் லேர்னிங்ன்றது ஒரு கான்செப்ட் தான். அடாப்டிவ் லேர்னிங்னா என்ன? ஃப்ளெக்சிபிலிட்டி சொல்றோமா சார்? ஆமா, அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி தான் அந்த அடாப்டிவ் லேர்னிங். அதுவும் வந்து முக்கியமாக வந்து அடாப்டிவ் லேர்னிங் நீங்கள் போய் பார்த்தாலுமே என்ன தெரியும் அப்படின்னா, முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் அடாப்டிவ் லேர்னிங் சொல்லுவாங்க. ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, நீட்ல நம்ம அடாப்டிவ் லேர்னிங் யூஸ் பண்றோம். அடாப்டிவ் லேர்னிங்னா என்னன்னா, ஒவ்வொரு லேர்னருக்கும் எந்த மாதிரி ஒரு இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கும், அதுதான் அடாப்டிவ் லேர்னிங். இப்போ ஒரு லேர்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவா இருந்தா பிடிக்கும், ஒரு லேர்னருக்கு பார்த்தீங்கன்னா பிக்சரா இருந்தா லேர்னிங் ஸ்டைல் ஐடென்டிஃபிகேஷன். அதாவது டிஃப்ரெண்ட் லேர்னிங் டீச்சிங் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ல கொடுக்குது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ சில பேருக்கு வந்து கிராஃப் இந்த மாதிரி பிக்சரா இருந்தா டக்குன்னு புரிஞ்சுக்காங்க, சில பேருக்கு வந்து நம்பர்ஸா இருந்தா புரிஞ்சுக்காங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டா இருந்தா புரிஞ்சுக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கு இல்லையா? அப்போ அடாப்டிவ் லேர்னிங்ன்றது வந்து என்னன்னா, யார் என்ன மாதிரி கொடுத்தா புரிஞ்சுக்குவாங்களோ அந்த மாதிரி கொடுக்குறது தான் அடாப்டிவ் லேர்னிங். அதுக்கு தான் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அந்த ப்ரெசன்டேஷன் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல்ஸை அவங்கவுங்களுக்கு கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறது, வேரியஸ் மோடை வந்து கொடுக்குறது. ஓகேவா? அப்போ வேரியஸ் மோடு வந்து பிரெயினுக்கு அப்போ வேரியஸ் மோடை கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து அடாப்டிவ் லேர்னிங் கான்செப்ட் இருக்கும். இப்போ அது வந்து ஃபேமஸான கான்செப்ட் ரீசெண்டாக அடாப்டிவ் லேர்னிங் எல்லாமே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மெத்தடில் டீச் பண்ணணும், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் லேர்ன் பண்ணுவாங்க. அவங்க எல்லா மெத்தடையும் நீங்கள் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இதை சொல்லியிருக்காங்க, அடாப்டிவ் லேர்னிங் தேவை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அடாப்டிவ் லேர்னிங்கை கொண்டு வரதுக்காக வந்தது தான் நீட் அப்படின்னு நான் நீட் எய்ம் டு டேக்கிங் த கான்செப்ட் ஆஃப் மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் கிளாஸ் ரூம். அதே தான் மூக்கு தான் நம்ம படிச்சுட்டு அந்த மூக்கு மாதிரி தான் இதையும் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னும் அடாப்டிவா இப்போ மூக்கை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு வரணும் அப்படின்னு தான் அவங்க. All India Council for AI would be the implementing agency of NEET. It would be certify maximum students of highly marketable skills and improve the employability. இதனோட எய்ம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்னும் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், அது மூலமா வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எல்லாமே ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5000 6000 7000 வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இன்ஜினியரிங் அவ்வளோ தூரம் படிச்சுட்டு ஒன்றும் ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு 6000 7000 வேலை செய்யணும் அப்படின்னா, காரணங்கள் வந்து நம்ம ஒரு ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஒன்று கொடுக்கல. எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா ஒன்றும் கிடையாது, டிகிரி மட்டும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளுமே வந்து அந்த அந்த சீரியஸ்னஸ் நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம அப்படியே படிச்சுட்டு வந்துட வேண்டியது வருது. காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம இருக்கோம் அப்படின்றது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சம் ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டில படிச்சோம்னா இது இருக்கு, பிளேஸ்மெண்ட் இருக்கு சார். பிளேஸ்மெண்ட் இருக்கு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எங்க ஊர்ல எந்த பிளேஸ்மெண்ட் எங்க ஊர்ல எல்லாம் கூட விவசாயம் தான் சார் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா, அதான் அதெல்லாம் இப்போ ஓவர் கம் பண்றதுக்காக கொண்டு வரேன். நெக்ஸ்ட் வித்வான்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வித்வான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய டேட்டாவும் இப்போ நம்ம இப்போ எஸ்ஆர்எம் கூட சொல்லியிருக்காங்க, வித்வான் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. வித்வான்றது என்னன்னா, யாரெல்லாம் எந்தெந்த ஃபீல்டில் வந்து பெரிய ஆளாக இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் அவங்களோட ப்ரொஃபைல் எல்லாத்தையும் அதில் அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரே சென்ட்ரல் ஒரு டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய ஆளுங்களுடைய ப்ரொஃபைலும் அதில் இருக்கும். அப்போ நம்ம ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸுக்கு வேணும், இல்லை யாராவது இப்போ இந்தியாவிலேயே இல்லை நீங்கள் எந்த ஒரு யூனிவர்சிட்டியே வரும், ஏதோ ஒரு டாக்டர் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு ஏஐ பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், ஒரு பேனல் மெம்பர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட்டில் போய்ட்டு எல்லாருமே சென்ட்ரலாக அக்சஸ் பண்ணிக்கலாம். எந்த யூனிவர்சிட்டியும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்பர்டீஸ் யாரெல்லாம் இருக்காங்க, எந்தெந்த ஃபீல்டில் அவங்க எக்ஸ்பர்டீஸாக இருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும், அவங்க என்ன பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் ஒரே பிளாட்ஃபார்ம் அக்சஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. It provides the important information about expertise background, contact address, experience, scholarly publication, skill and accomplishments, research identity எல்லாமே இதெல்லாம் சொல்லுவோம். இந்த வித்வான்றது இந்த 2020 ஓகே. இது யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, இந்த டேட்டா பேஸ் வந்து இன்ஃபிளிப்நெட். இன்ஃபிளிப்நெட்னா என்னது, இன்ஃபர்மேஷன் லைப்ரரி நெட்வொர்க் சென்டர். ஓகேவா? இவங்க தான் வந்து வித்வான் டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணிட்டு இது வந்து டேட்டா பேஸ். இது எதுக்காக அப்படின்னா, நான் கீழே சொன்ன மாதிரி would be instrumental in selection of panel expertise. உங்களோட வேரியஸ் கமிட்டிஸ் உங்களுடைய எக்ஸ்பர்டீஸ் எல்லாமே ஒரு இடத்துல வைக்கிறதுக்காக வச்சிருக்கேன். இதில் கொடுத்துருக்காங்க பாரு, இது யூஜிசி லெட்டர். இது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதெல்லாம். அப்புறம் ஆரியா அப்படின்றது வந்து இப்போ நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆரியா ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? ஆரியாலாம் கேள்விப்படல யாருமே. காலேஜஸ்லாம் கொண்டு வந்துருங்கிறாங்களா ஆரியா? ஆரியாலாம் உங்கள் காலேஜெலாம் வரலையா? ஜபா மேடம், உங்கள் காலேஜ்லாம் ஆரியா பற்றிலாம் சொல்லலையா? வரல சார். வரல. நம்ம சென்னையில் தான் ரீச் ஆயிருக்கு. ஒன்றும் அந்த சைட்லாம் ஒன்றும் வரல. ஆரியான்னு நம்ம சினிமா நடிக்கிற ஆரியா கிடையாது சார், நீங்கள் வேற சினிமா வேற காமெடிக்காக சொல்கிறேன். ஆரியான்றது ஸ்கீம் என்னன்னா, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இனோவேஷன்ஸ் இல்லைன்றாங்க. எல்லாமே நம்ம குளோபல் ஸ்டாண்டர்டுக்காக தான்.
இப்போ நம்ம படிக்கிறாங்கல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்கு இப்போ நம்ம எத்தனை பேர் வந்து கண்டுபிடிப்புல வந்து பேட்டர்ன் வாங்குறோம், எத்தனை பேர் வந்து ரிசர்ச்ல வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம்? ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப அதாவது இந்தியாவில் ஹையர் எஜுகேஷன் லேர்னிங்ல ரிசர்ச்சுக்கு வந்து நிறைய வந்து முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டாங்க. இப்போதான் அதுக்கான முக்கியத்துவத்தை கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா குளோபல்லாம் இப்போ முக்கியமாக சைனாலாம் இன்னைக்கு பெரிய கண்ட்ரியாக வந்தது காரணம்னா மேக்ஸிமம் ரிசர்ச் நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். எல்லாரும் ரிசர்ச் ஓரியன்டாக வந்து யோசிக்க வச்சான். அவன் வந்து எஜுகேஷனே அவன் தரத்தை வந்து மாற்றணும். அதனால தான் இன்னைக்கு நம்மளோட பின்தங்கியே இருந்த ஒரு சைனா இன்னைக்கு வந்து நம்மளோட இல்லை உலகத்தோட எல்லாரோட முன்னாடி போறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து அவன் ரிசர்ச்ல இனோவேஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். அவங்க வந்து எல்லாமே இனோவேஷன் சொல்லிட்டு அதிகம். ஆனால் நம்ம இந்தியாவில் அந்த விஷயத்துல நம்ம வந்து பெரிய நம்மளுக்கு முன்னாடி இருந்த முக்கிய தலைவர்கள்லாம் அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண போட்டாங்க. ஆனால் இப்போ வந்து திரும்பவும் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்யா இதெல்லாம் என்னன்னா இனோவேஷன் ஸ்டூடெண்ட்ஸோட இனோவேஷன்ஸை தோன்றதுக்கான ஒரு ஸ்கீம், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இனோவேஷன்ஸ் அப்படின்றது ஒரு வேர்டு இப்போ எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது என்னன்னா ஆனபிள் பிரைம் மினிஸ்டர் இந்தியா டிக்ளேர்டு 2010 2020 டிகேட் ஆஃப் இனோவேஷன் அப்படின்னு சொல்றாரு. இனோவேஷனுக்கு ஒரு டிகேடா இருக்கணும் அப்படின்றாரு. அதே மாதிரி நம்மளோட குளோபல் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம இனோவேஷன் ரேங்கிங் 86 பிளேஸ்ல நல்லா கவனிச்சு நம்ம வந்து இனோவேஷன்ல எத்தனாவது இடத்துல இருக்கோம்? 86வது இடத்துல இருக்கும். ஓகே, 5 இயர்ஸ் எகோ உங்களுக்கு இந்த லாஸ்ட் வரைக்கும் தெரியுதா? கீழே இருக்கு தெரியுதா? Yes, sir. அதாவது என்னன்னா in terms of the innovation ranking from 86ல 5 years ago to 57th place in this year. 86வது இடத்துல இருந்தோம். இப்போ வந்து 5 வருஷத்துல நம்ம 57வது இடத்துக்கு வந்துருக்கோம். 5 வருஷத்துல 57வது இடத்துக்கு வந்துருக்கோம் இனோவேஷன்ல. அப்ப நம்ம எப்போ முதல் இடத்துக்கு வரோம்? எப்போ வருவோம்? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம அதுக்காக தான் அந்த ஆர்யா ஸ்கீம்லாம் கொண்டு வரோம். ஆர்யா என்னன்னா எந்தெந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ்ல இது ஒரு அமைப்பு இருக்கும். அடல்ட் ரேங்கிங் இன்ஸ்டியூஷன் இனோவேஷன் அச்சீவ்மெண்ட், ஆர்யான்னு சொல்லுவாங்க. அடல்ட் ரேங்கிங் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் இனோவேஷன் அச்சீவ்மெண்ட். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எம்ஓஇ இவங்க கொண்டு வந்தது தான். மேஜர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ல யூனிவர்சிட்டியில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும். என்னது ஆர்யான்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து அந்த ஆர்யா ஸ்கீம் மூலயமா யங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு இனோவேஷன்ஸ் அந்த ஸ்பிரிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்யான்ற ஒரு தனியாக ஒரு இப்போ எப்படி நம்ம என்சிசி என்எஸ்எஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஹையர் எஜுகேஷன் சொல்லலாம். அது மாதிரி ஆர்யான்னு ஒரு அமைப்பு கொண்டு வந்து அதில் வந்து யாரெல்லாம் நல்லா ரிசர்ச் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ரிசர்ச் ப்ராஜெக்டை வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு வந்து கிராண்டிங்ஸ் என்னென்னு சொல்கிறது, அது ரிலேட்டடாக செமினார் கண்டக்ட் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து இந்த சயின்டிஃபிக் எக்ஸிபிஷன்ஸ் நடத்துறது, இந்த வேலைகள் எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? எல்லா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லையுமே ஆர்யான்னு ஒன்று கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணணும், இந்த வேலைகள் எல்லாம் பண்ணணும். எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இந்த ரிசர்ச் அந்த மோட்டிவேஷனை உருவாக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அது மூலயமா சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினரை நம்மளுக்கு டெவலப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்ல அவங்க சொல்கிறாங்க இனோவேஷன்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட். இதுதான் முக்கியமான நோக்கம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை உடனே அதை சேல் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? அதான் நான் எதுவுமே சொன்னேன். இது எனக்கு எப்படி தெரியும்னா நான் ஆர்யாவில் நான் இருந்தேன். பெட்டிஷன் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது ஆர்யாவில் நான் ஒரு மெம்பராக இருந்தேன். அதில் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போலாம் கொரோனா பீரியட்ல 2019 ஏன்னா எங்களுக்கு வந்து நேக் வாங்குறதுக்காக ஆர்யாலாம் இருக்கான்னு செக் பண்ணாங்க. ஆர்யான்றது இல்லை. அப்புறம் வந்து ஆர்யாவை வந்து கொண்டு வந்தோம். சும்மா ஒரு ஆர்யான்னு கொண்டது அதுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க நேக்ல அப்படின்னு. எல்லாமே வந்து சும்மா ஒரு நேம் செக் தான். இதில் பாருங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னலாம் பண்ணுறான் அப்படின்னா மார்க் கொடுப்பான். இதுதான் மார்க், ஆர்யாவுக்கான மார்க் பாருங்க. பட்ஜெட் எக்ஸ்பென்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெவன்யூ ஜென்ரேட்டர். அதாவது இப்போ இது மொத்தம் 100 மார்க் கொடுத்துருப்பான். 60 70 உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு 90 100 மார்க் இருக்கும் உங்களுக்கு. இந்த 100 மார்க் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த ரேங்கிங் போடும். ஆர்யாவுக்கும் ரேங்கிங் போடும். இப்போ பட்ஜெட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு 10 மார்க், அவேர்னஸ் பசங்க நடுவில் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி 20 மார்க். அதுக்கு நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணீங்க, ஆண்டர்பிரினர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணீங்க, இல்லை அதில் எத்தனை பேர் ஆண்டர்பிரினர்ஷிப் மாறினாங்க, ஆர்யாவிலேருந்து வந்தாங்க, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், இனோவேஷன் லேர்னிங் மெத்தட் அண்ட் ப்ரோசஸ், இனோவேஷன் கவர்னன்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன். இதெல்லாம் வந்து இந்த ஆர்யான்றது வந்து பசங்க நடுவில் ஒரு இனோவேஷன்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீமு. அதை அசஸ் பண்ணுறதுக்கு அவன் இந்த மாதிரி 7 பேராமீட்டர்ஸ் வச்சிருக்கான். ஓகே, ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் இந்த நீங்கள் அந்த ஸ்கீம் கரெக்டாக கொண்டு வரீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு 7 பேராமீட்டர்ஸ் வச்சிருக்கான். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் என்ன பட்ஜெட்டில் நீங்கள் எவ்வளோ இது இந்த ஆர்யாவை நீங்கள் கொண்டு வரீங்கன்னா எந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்தீங்க, அதில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் அது மூலமா என்னென்ன அவேர்னஸ் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணீங்க, அதில் எத்தனை பேர் அது மூலமா யூஸ் ஆகிட்டா ஆண்டர்பிரினர்ஷிப்பாக மாறினா, ஓகே, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க,
இன்னோவேஷன் பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க, அதில் என்ன கோர்ஸ் நடத்துங்க, என்ன ட்ரைனிங் கொடுத்தீங்க, இதெல்லாம் மார்க். அப்புறம் நிஷ்டான்றது வந்துட்டு அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். இது யாருக்காக அப்படின்னா 11th லெவலில் இருக்கிற டீச்சர்ஸ்க்காக. ஓகேவா? The Department of School Education and Research has launched a national mission into learning outcome of the 11th level. ஓகேவா? 11th level school teachers integrated teacher training program called NISTA. 11th level integrated teacher training program தான் NISTA, National Initiatives for School Heads and Teachers. அதுக்கு முக்கியமான NISTA என்னன்னா National Initiatives School Heads and Teachers. ஹெட்மாஸ்டருக்கும் டீச்சர்ஸுக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். அது பேர் வந்து அந்த ப்ரோக்ராம் பேர் NISTA, நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கூல் ஹெட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். இது எந்த ஸ்கீம்ல கொண்டு வரணும்னா சம்ஹாரா சிக்ஷா அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சம்ஹாரா சிக்ஷா, சர்வ சிக்ஷா அபியான், அந்த ஸ்கீம் வரும். ஓகேவா? இந்த ஸ்கீம் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்கீம், அது மாதிரி ஞாபகம் போதும். இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்கு, நீங்க எல்லாத்தையும் பார்க்கணும், என்ன பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பீயிங் ஆர்கனைஸ்ட் பை த This being organized by the Constitution National Resource Group, NRG, National Resource Group, NRG, State Resource Group, SRG. NRG na national level, SRG na state level. ஓகேவா? மொத்தம் 42 டீச்சர்ஸ் வந்து 42 lakhs டீச்சர்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் லெவலில், சென்ட்ரல் லெவலில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 42 lakhs டீச்சர்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. LMS லேர்னிங் மேனேஜ்மெண்ட் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், MIS. இது மூலயமா தான் ட்ரைனிங்கை வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இது மூலயமா கொடுக்குறாங்க. முக்கியமாக அந்த COVID-19 பீரியட்ல ட்ரைனிங் வந்து ஆன்லைன் மூலயமா தான் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல லான்ச் பண்ணாங்க 2020. இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் நான் ஏன் ரொம்ப டீப்பாக போனால் அடுத்தது எதை கேட்பான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் பார்க்கணும் தெரியாத. இப்போ MHRT வித்வான் எதுக்காக இதை கிரியேட் பண்ணாங்க? நவம்பர் 20 கேட்டிருக்காங்க. MHRTல வித்வான் எதுக்காக கிரியேட் பண்ணாங்க? database creating database for research network. Okay. MHRT government India scheme ஆர்யா என்ன? இன்னோவேஷன். இது நீங்க என்ன எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க. First one, actual ranking, institution of innovation achieved. உங்க ஆப்ஷன்ஸ் போடுங்க பார்ப்போம். நீங்க எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கீங்க பார்ப்போம். நான் அதான் சொல்றேன் இல்லையா, திரும்ப நீங்க இது இந்த பேப்பர் ஒன்றுல நீங்க ஒரு 3 மார்க் ஹையர் எஜுகேஷன் எடுக்கணும்னா நீங்க கண்டிப்பா நிறைய ஸ்கீமை படிச்சே ஆகும். அதே மாதிரிதான் உங்களுக்கு இதில் மட்டும்தான் ஸ்கீம் இருக்கா சார்? நிறைய ஸ்கீம் இருக்கா சார்? எல்லாத்தையும் படிச்சாதான் உங்களால் மார்க் எடுக்கும், இல்லைன்னா எடுக்க முடியாது. 60 மார்க் எடுக்கணும்னா கண்டிப்பா நீங்க இதெல்லாம் படிக்கணும், கண்டிப்பா படிக்கும். 60 மார்க் யாரெல்லாம் ரீச் பண்ணணும் நீங்க இதெல்லாம் அட்லீஸ்ட் என்கிட்ட இருக்கிற பிபிடி, நம்மளோட பிபிடி படிக்கிறதே டைம் பார்த்தாது. ஏன்னா இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு விட்டுருவான். ஏன்னா இன்னைக்கு எக்ஸாம் இன்னைக்கு நாளைக்கு சொல்றான், இன்னைக்கே சொல்றான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இல்லை நாளைக்கு சொல்றோம் உங்களுக்கு எக்ஸாம் அன்னைக்கு. ஏன்னா புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? 12 தானே. ஆமா, அப்ப எத்தனை நாள் இருக்குது? நீங்க எவ்வளவு இதெல்லாம் எங்க போய் படிக்கிறீங்க? அதனால இப்பயே பார்த்துங்க, அவ்வளவுதான். நீங்க எங்க உட்காந்து படிக்கிறீங்க இப்பயே இதெல்லாம் அப்படியே சும்மா ஒரு கோத்து கொண்டு போகணும். MHRT ஆர்யா அப்படின்றது வந்து அடல்ட் இன்ஃபர்மேஷன், அதுதான் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் தான். அந்த ஸ்கீம் அவ்வளவுதான். இந்த ஸ்கீம் எல்லாம் பார்த்துட்டு போனா ஆர்யானா என்ன? அடல்ட் ரேங்கிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இனோவேஷன் அச்சீவ்மெண்ட். இது எதுக்காக ஆகுதுன்னா இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட்டுக்காக இது கொண்டு வந்தாங்க. எதுக்கு? யாருக்குன்னா யாருக்காக இது கொண்டு வந்தாங்க ஆர்யா ஸ்கீம்? ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிடையாது. அதுதான் திரும்ப சொல்லுங்க. மேஜர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஹையர் எஜுகேஷன் சொன்னா காலேஜ். ஓகேவா? இந்தியா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களோட இனோவேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த 100 மார்க்கையும் பார்த்து எதுக்கெல்லாம் கேட்பான். ஆர்யாவில் இது என்னென்ன பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணலான்னு கேட்பான். அடுத்து இப்போ வர இதில் என்ன சொல்லுங்க, 7 பேராமீட்டர்ஸ். என்னென்ன 7 பேராமீட்டர்? அது பட்ஜெட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெஷலைசேஷன், அவேர்னஸ், ஆக்டிவ், இதெல்லாம் சும்மா கோத்ரூ பண்ணுங்க. இதை வச்சு நீங்க கொஞ்சம் அடிக்கலாம். நீங்க மனப்பாடம் பண்ண தேவை, கோத்ரூ கொண்டு போனாலும் போதுமானது. இது கொஞ்சம் ஞாபகம். பட்ஜெட்டுக்காக, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவேர்னஸ்க்காக, ப்ரொமோஷன் ஆஃப் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட்டுக்காக, இன்டெலெக்சுவல் ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்
the full form of NEET. NEET-னா என்ன? ஆன்சர் போட ஆப்ஷன்ஸ். இப்போ இதுல இந்த மாதிரி பேசிக்கா கேக்குறானே. நேஷனல் எஜுகேஷன் அலையன்ஸ் ஃபார் டெக்னாலஜி. நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் இப்ப பேசிக்கா கேட்கறான் 2020ல. இப்ப கொஞ்சம் டீப்பா கேட்பான் 2021. கொஸ்டின் நல்லா புரிஞ்சு. நீட்ல இருந்து கொஸ்டின் கேட்பான். 2020ல முதல்ல இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அது அப்பதான் லான்ச் பண்ணாங்க. இதெல்லாம் இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணது. அப்ப அதனால அவன் என்ன கேட்கறான், அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்கறான். ஏன்னா இதெல்லாம் இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணது. என்னோட ஃபுல் ஃபார்ம் கேட்கறான். ஆனா இப்ப அப்படி கேட்க மாட்டான். ஃபுல் ஃபார்ம் மட்டும் கேட்கணும். இப்ப என்னன்னு கேட்பான், எதுக்காக லான்ச் பண்ணாங்க, என்ன பர்பஸாக லான்ச் பண்ணாங்க, அதுல என்ன பராமீட்டர் இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின். அதனால தான் நான் சொல்றது, நீங்க கண்டிப்பா அதெல்லாம் படிச்சுட்டு போகணும். நீட்லாம் வந்து கேட்டிருக்காங்க, பேசிக்காக தான் கேட்டிருக்காங்க. நீட் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னேன், எதுக்காக நீட் முதல்ல சொன்னேன், யாருக்கா ஞாபகம் இருக்கா பார்ப்போம். நீட் எதுக்காக? லேர்னிங். என்ன லேர்னிங்காக? சப்போஸ் இது கேட்பாங்க, நீட் வந்து என்ன லேர்னிங்காக கொண்டு வந்தாங்க? அடாப்டிவ் லேர்னிங் சார். அடாப்டிவ் லேர்னிங். அடாப்டிவ் லேர்னிங்னா என்ன? யாருக்கு என்னென்ன மாதிரி மோடு வேணுமோ அந்தந்த மோடு எல்லாத்தையும் அதில் கொடுத்தான் அடாப்டிவ். ஒருத்தவங்க வந்து டயக்ராமா படிக்கிறாங்கன்னா அவனுக்கு அதில் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இப்போ ஜபா மேடம் கிளாஸ் எடுக்கிறாங்க, எங்க அவங்களுடைய காலேஜில் இருக்கிறாங்க பசங்க. எடுக்கும்போது இப்போ காலேஜுக்கு பசங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அப்படி தேரியா சொன்னோம்னா புரிஞ்சுக்கலாம். சில பேர் தேரியா சொன்னால் பிக்சராக சொன்னால் புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பிபிடியை போட்டு அந்த பிபிடியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வீடியோவும் இருக்கணும். சில இதெல்லாம் வீடியோ கிளிப். நீங்கள் வந்து இப்போலாம் டெக்னாலஜி மாறிச்சு, வீடியோ வந்து கொஞ்ச நேரம் போட்டோம் அதுலேயே இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கான்செப்ட் சொல்லி தரீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் சொல்லி தரீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன ஒரு பிபிடி, அடுத்த பிபிடியில் அதை பற்றி ஒரு வீடியோ, ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்னலாம் ப்ராடக்ட் வந்துருக்கு அந்த வீடியோ, அதுக்கு அடுத்ததுல வந்து அதில் என்ன மாதிரி அல்காரிதம் இருக்குது, அந்த அல்காரிதத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு வீடியோ, அதுக்கான ப்ரோக்ராம், இந்த மாதிரி கலந்துருக்கும். ஒரு ஆர்டிஃபிஷியல் என்ன சும்மா தேரியே சொல்லிட்டு போகக்கூடாது. அதுல எல்லாமே கலந்து வரதான் அடாப்டிவ். விஷுவலைசேஷன் இருக்கணும், ஒரு வீடியோ இருக்கணும், ஒரு ஆடியோ இருக்கணும், ஒரு கிராஃபிக்ஸ் இருக்கணும். இதுக்கு தான் அடாப்டிவ். ஓகேவா? லேர்னிங் வந்து அடாப்டிவா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகிறது அடாப்டிவ் லேர்னிங். அப்போ அடாப்டிவ் லேர்னிங் வந்து நீட் ஸ்ட்ரீம்ல இருக்கு. அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி அடாப்டிவ்னா என்ன சார், நீட்னா என்ன அப்படின்னா, நீட்னா என்ன சொன்னாங்க, நீட்டுக்கான எக்ஸ்பான்ஷன் என்ன சார், நேஷனல் எஜுகேஷன் அலையன்ஸ். ஆமா, இது எப்போ கொண்டு வந்தாங்க? 2019. இப்போ இதெல்லாம் இப்போ கொண்டு வந்த ஸ்கீம் தான். பிபிபி, பிரைவேட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். இதையும் நோட் பண்ணிச்சு. இது பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு போட்டு கீழே நீட்டு அப்புறம் அது இதுன்னு ஒரு 4 கொடுத்துருவான். இப்போ நீங்க என்ன சொல்லுங்க, பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு போட்டு கீழே கொடுத்துருவான் ஆப்ஷன். நீட்டு, ஆர்யா, சூர்யா இப்படி கொடுத்தானா நீங்க என்ன பண்ணணும், நீட்டை கிளிக் பண்ணணும். ஓகேவா? நீட் எதுக்காக, எந்த டெக்னாலஜி, ஏஐ, டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ எதை எப்படி கேட்பான்னு யாருக்கு தெரியும், எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியும். நெக்ஸ்ட் இதையும் பாருங்க, திரும்ப கூப்பிடுறாங்க நீட்ல. நீட்டான எம்எஸ்ஆர்டி ஸ்கீம் எய்ம்எஸ். எதுக்காக இந்த நீட்டை கொண்டு வந்தாங்க? better learning outcomes of higher education. ஹையர் எஜுகேஷன் பேக்வர்டு கிளாஸ்ல இருக்கிற பசங்களுக்கும் அவங்களுடைய எஜுகேஷன் வந்து கொண்டு மாற்றத்துக்காக தான் நீட். ஏன்னா டெக்னாலஜி மூலமா இப்போ மூக் தான் பண்ணிட்டு இருக்கோம். மூக் மூலயமா நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து அதாவது மூக்கோட எய்ம் என்ன, என்பிடிஎல்லோட எய்ம் என்ன, என்பிடிஎல் கோர்ஸோட எய்ம் என்ன அப்படின்னா, ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா இருக்கிறதுல இந்தியாவிலேயே வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான அப்படின்னு கேட்டால் ஐஐடிஸ் தான். ஆனா ஐஐடிஸ்ல போய் எல்லாராலையும் படிக்க முடியுமா? கண்டிப்பா படிக்க முடியாது. ஏன்னா ஐஐடில படிக்கிறதுக்கு எக்கச்சக்க என்ட்ரன்ஸ் 10ஆவதுல இருந்து படிச்சுக்கிறான். ஐஐடிக்கு என்ட்ரன்ஸ்ல பாஸ் ஆகி உள்ள போறதுக்கு 10ஆவதுல இருந்து படிக்கிறான். அதுலயே வந்து ரொம்ப ஒரு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்க கூட அதிகமாக நம்ம சென்னை ஐஐடியில் இருக்க மாட்டாங்க, எங்கெங்கயோ வந்து படிப்பாங்க. அதாவது ரொம்ப ரேர் ஐஐடியில் போய் படிக்கிறது. அப்படி ஐஐடியில் படிக்க முடியாத சூழல்ல ஆனால் ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் எடுக்கிற டீச்சிங்கையும் அவங்க எடுக்கிற லேர்னிங்கும் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னா அது த்ரூ என்பிடிஎல் மூலமா பண்ணலாம். என்பிடிஎல் மூலமா ஐஐடிஎஸ் டீச்சர்ஸோடைய டீச்சிங் எப்படி இருக்கும், அவங்க எப்படி டீச் பண்ணுவாங்கன்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட நாலேஜ் அதனால கெயின் ஆகும். இப்போ நான் சொல்லித்தரேன் டீப் லேர்னிங், ஐஐடிஎஸ் ப்ரொஃபஸர் டீப் லேர்னிங் சொல்லித்தரேன், தட் இஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஏன்னா நம்மளோட அவங்க அட்வான்ஸாக ஆல்ரெடி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த லேர்னிங் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போ நம்ம ஊர் நீங்கள் சொல்கிற மாதிரி சென்னையில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இப்போ ஊரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் வித்தியாசம்.
ஏன்னா சென்னையில் போய் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓரளவுக்கு அந்த எக்ஸ்போஷர் இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் இருக்கும் அந்த எக்ஸ்போஷர் இருக்காது. அந்த எக்ஸ்போஷரை எல்லாருக்கும் கொண்டு வரதுக்காக இந்த ஐஐடி. அதே தான் இங்கேயும் நீட்டம் பண்ணிருக்கு. பெட்டர் லேர்னிங் அவுட்கம்ஸ். Adult ranking of higher education institutes and universities related to achievements. Adult ranking of higher education institutions and universities related to achievements. Innovation and entrepreneurship. Innovation and entrepreneurship development, sir. ஆமா, இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் சார். ஆமா. எதுக்காக இந்த இது என்ன அடல்ட் ரேங்கிங் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்னா என்னது இது? டிஃபரெண்ட் இன்னோவேஷன்ஸ் தான் சார். என்ன ஸ்கீம் இது? என்ன ஸ்கீம்? அடல்ட் ரேங்கிங் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் என்ன ஸ்கீம் இது? ஆரியா. அந்த ஸ்கீம் தான் அது. எதுக்காக அதை கொண்டு வரதுன்னா இனோவேஷன் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட்டுக்காக தான் கொண்டு வரோம். அடல்ட் ரேங்கிங் முதல்ல அதை நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஸ்கீம் இன்னொரு ஸ்கீம் கூட தொடர்பு பண்ணுங்க. யூஜிசி கேர் ஹஸ் பீன் செட் அப் ஃபார் ப்ரொமோட்டிங். எதுக்காக யூஜிசி கேர் கொண்டு வந்தா? குவாலிட்டி ரிசர்ச். கண்டிப்பாக குவாலிட்டி ரிசர்ச் உண்டு. அப்புறம் அப்ளிகேஷன் எத்திக்ஸ். பப்ளிகேஷன் எத்திக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, குட். இன்க்ளூஷன் அண்ட் ஆக்சஸ். இன்க்ளூஷன் அண்ட் ஆக்சஸா? சரி, அது வச்சுங்க. ஏசிடின்னு வச்சுங்க. ஆப்ஷன் இருக்கா பாருங்க. ஏசிடின்னு அதாவது ஆப்ஷன் இருக்கா பாருங்க. இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? டி வராது. அப்போ இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் இருக்கா? அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு மியூசிக் கேர் எதுக்காக கொண்டு வந்தாங்க? கண்டிப்பாக குவாலிட்டி உண்டு. இதுமா ஏபிசி அண்ட் டி தானே இருக்கு. டி கேட்டேன். ஏவும் இருக்கணும், சி இருக்கணும், டி இருக்கணும். இந்த மாதிரி ஆப்ஷன் இதில் இல்லை. அப்போ ஒன்று நீங்கள் அப்போ பி அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் எதை வச்சு சொல்லலாம்னா அக்கா குவாலிட்டி ரிசர்ச் கண்டிப்பாக இருக்கும். ஏ இருக்கிற ஆப்ஷன் கண்டிப்பாக உண்டு. அப்போ வெறும் ஏ இல்லாத ஆப்ஷனை எடுத்துருங்க. ஒன்லி பி அப்படின்றது வராது, இதுவும் வராது. கரெக்டா? ரெண்டு ஆப்ஷன் கேட்கலாமா? அப்போ ரெண்டே ஆப்ஷன் தான் வருது. ஒன்று வரலாம், இல்லை 4 வரலாம். ஓகே, அதாவது என்னன்னா குவாலிட்டி ரிசர்ச் அகாடமிக் இன்டெகிரிட்டி கண்டிப்பாக ரெண்டுத்துலேயும் உண்டு. பி ரெண்டுத்துல இருக்கு. அப்போ இதுவும் உண்டு. கண்டிப்பாக 3 விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? நான் 5வது விஷயம் இருக்கா இல்லையா தான் நம்ம டவுட். இன்க்ளூஷன் ஆக்சஸ் கண்டிப்பாக கிடையாது. இன்டர்நேஷனல் கொலாபரேட்டிவ் ரிசர்ச் இருக்கா இல்லையா? யூஜிசி கேர் அப்போ நம்ம படிக்காம போனா மறந்து தான் போவோம். பாருங்க, யூஜிசி கேர்ல பாருங்க. டு ப்ரொமோட் குவாலிட்டி ரிசர்ச் அகாடமிக் இன்டெகிரிட்டி அண்ட் பப்ளிகேஷன் எத்திக்ஸ். இன்னும் சொல்லிட்டானா அதான் அப்படியே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படியே கொடுத்தான். குவாலிட்டி ரிசர்ச் அகாடமிக் இன்டெகிரிட்டி அண்ட் பப்ளிகேஷன் எத்திக்ஸ். ஓகேவா? Higher quality publications, reputed journal that would help in achieve higher rankings to develop approach and methods for identification of good quality journals. எதை பேசுறான்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. குவாலிட்டி ரிசர்ச், அகாடமிக் இன்டெகிரிட்டி, பப்ளிகேஷனு, அப்புறம் ஹை குவாலிட்டி பப்ளிகேஷன்ஸ், ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸ் அதை பேசலாம். திரும்பவுமே அதை தான் சொல்றான். அப்ரோச் அண்ட் மெத்தடாலஜி, டெவலப் அப்ரோச் அண்ட் மெத்தடாலஜி ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் குட் குவாலிட்டி சேனல் டு ப்ரிவென்ட் பப்ளிகேஷன்ஸ். அதாவது என்ன சொல்றேன்னா இந்தியாவுடைய ரிசர்ச் வந்து மோசமாக போகிறத ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் நோட் பண்ணி வச்சுங்க. டு ப்ரிவென்ட் பப்ளிகேஷன் சப்ஸ்டாண்டர்ட் ஜேர்னல்ஸ் விச் ரிஃப்ளெக்ட் அட்வைசரி இன் டேர்ம்ஸ். என்ன எடுத்துறோம் அப்படின்னா மோசமான ஜேர்னல்ஸ்ல நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம்னா நம்மளோட இமேஜ் வந்து காலியாகுதுன்னு சொல்றாங்க. டு கிரியேட் மெயின்டைன் யூஜிசி கேர் ரெஃபரன்ஸ் அது யூஜிசி கேர் லிஸ்ட் ஃபார் ஆல் அகாடமிக் பர்பஸ். அப்போ இதெல்லாம் அவன் இது எல்லாமே எதுக்காக கொண்டு வரான்னா ஜேர்னலை நல்ல குவாலிட்டியாக மாற்றணும். அவ்வளோதான். பப்ளிகேஷன் ரெப்யூட்டடாக இருக்கணும். அதுதான் ஹை குவாலிட்டி பப்ளிகேஷன், ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸ். இதுதான் முக்கியமாக. அப்போ இந்த இடத்துல எங்கேயாவது இன்டர்நேஷனல் ரிசர்ச் பற்றி கொலாபரேஷன் பற்றி பேசியிருக்காங்க? இல்லை. இன்டர்நேஷனல் கொலாபரேட்டிவ் ரிசர்ச் பற்றி என்ன பேசியிருக்காங்க? எங்கேயுமே பேசல. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அப்போ நமக்கு எந்த ஆன்சர்னா 3 தான். குவாலிட்டி ரிசர்ச், அகாடமிக். ஓகேவா? இஸ் கிளியர்? அப்போ அவன் இன்டர்நேஷனல் கொலாபரேட்டிவ் ரிசர்ச் பற்றிலாம் ஒரு பாயிண்ட் கூட நமக்கு கொடுக்கல. அவன் கொடுத்ததெல்லாம் என்ன? குவாலிட்டியாக இருக்கணும், நமக்கு வந்து ரிசர்ச் வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸ் இருக்கணும், அந்த ஜேர்னல் வந்து அவன் வந்து ரிஸ்டோர் பண்ணுற ஜேர்னலை வச்சு நம்ம பப்ளிஷ் பண்ணணும். இதுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் ஃபண்டிங் ஏஜென்சி. நான் இப்போ நடத்துகிறேன் இல்லையா, நீங்கள் இதை படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் 100% அடையும். 3 கொஸ்டின் நீங்கள் நல்லா படிச்சுன்னா 3 கொஸ்டின் இல்லை ஓரளவு சுமாராக கோத்துருக்குன்னா கூட 2 கொஸ்டின் ஆச்சு.
ஓகேவா? 5 கொஸ்டின் எப்போ சார் அடிப்போம்னா நீங்கள் ஒன்றும் நான் எக்ஸ்ட்ரா படிச்சா 5 கொஸ்டின் அடிக்கலாம். நான் சொன்னது மட்டும் படிச்சா 3 கொஸ்டின் அடிக்கலாம். நான் சொன்னதுலேயே கம்மியாக படிச்சுன்னா 1 கொஸ்டின் அடிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் உங்களை பொறுத்தது. நான் இப்போ இங்கே கொடுத்துருக்க நோட்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணீங்கன்னா 3 கொஸ்டின் அடிக்கலாம். அதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுன்னா 5 கொஸ்டின் அடிக்கலாம். அதையே சுத்தமாக படிக்கலன்னா 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் படிக்கவே இல்லைன்னா ஒன்றும் பண்ணலாம். 1 2 நீங்கள் அடிச்சுட்டு வரலாம். ஒன்றே ஒரு கொஸ்டின் அடிச்சுட்டு வரலாம். நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் கவுன்சில் நேக் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நேக் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நேக் எதுக்காக 1994 எதுக்காக கொண்டு வந்தாங்க நேக்கை? பெங்களூர்ல ஹெட் குவார்ட்டர்ஸ். இது என்ன பண்ணும் நேக்கு? எல்லாம் நேக்குன்றவங்க என்ன பண்ணுது? ஹையர் எஜுகேஷன்ஸினுடைய குவாலிட்டியை அஷ்யூர் பண்ண. அவ்வளோதான். நேக் வந்து என்ன பண்ணுது? நேக் அசஸ்மெண்ட் பண்ணுது. அசஸ்மெண்ட் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க? அசஸ்மெண்ட்டுக்கு எத்தனை கிரைட்டீரியா இருக்கு? நேக் கிரைட்டீரியா எத்தனை இருக்கு சொல்லுங்க. மொத்தம் எத்தனை கிரைட்டீரியா? 5 கிரைட்டீரியா சார். 5 கிரைட்டீரியா. நீங்க நேக்ல இல்லையா? போனீங்க 7 கிரைட்டீரியா இருக்கு சார். 7 கிரைட்டீரியா இருக்கு. நேக்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நாக்கு தள்ளிடும். 7 கிரைட்டீரியா இருக்கு. ஒவ்வொரு கிரைட்டீரியா நீங்க மனப்பாடம் பண்ணியே ஆகணும். நேக்ல இருக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். நேக் கோஆர்டினேட்டர் யாரா இருக்காங்க, நேக் யாரா அப்படின்னா அவங்களுக்கே மனப்பாடம் பண்ணிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா நீங்க இதுக்கு மனப்பாடம் பண்ணி தான். நேக்ல 7 கிரைட்டீரியா இருக்கு. அந்த கிரைட்டீரியால இருந்து கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. நேக் கிரைட்டீரியால இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஓகேவா? அது என்ன கிரைட்டீரியான்னு பார்ப்போம். 7 கிரைட்டீரியா: கரிக்குலர் ஆஸ்பெக்ட், டீச்சிங் லேர்னிங் எவால்வேஷன், ரிசர்ச் இனோவேஷன். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் உண்டுமா? நீங்க நேக்ல இருந்து ஒரு கொஸ்டின் உண்டு. எப்படி கேட்டாலும் அவன் கேட்கறான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லேர்னிங் ரிசோர்சஸ், ஸ்டூடெண்ட் சப்போர்ட் ப்ரொஃபஷன்ஸ், கவர்மெண்ட் லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், இன்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போ இதுல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் இருக்கிறேன். இந்த கிரைட்டீரியா 4ல தான் நான் இருக்கிறேன். அந்த மாதிரி ஆளாருக்கு ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா கரிக்குலர் ஆஸ்பெக்ட், 2வது டீச்சிங் லேர்னிங், 3வது ரிசர்ச் இனோவேஷன், 4வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 5வது ஸ்டூடெண்ட் சப்போர்ட், 6வது கவர்மெண்ட் லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட். கவர்னன்ஸ்னா எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட், இன்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ். அவ்வளவுதான். இந்த 7 கிரைட்டீரியாவும் வச்சுட்டு அவன் என்ன பண்றான்னா கிரேட் பண்றான். என்ன கிரேட் பண்றான்னா 4 கேட்டகரிஸ் ABCD. கிரேட் ABCD. அதுதான் அதுலேயே வந்து A++, A+ இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அது A அப்படின்னா வெரி குட், Bனா குட், Cனா சாட்டிஸ்ஃபேக்டரி, Dனா அன்சாட்டிஸ்ஃபேக்டரி, மோசமான கிரேடு. அப்புறம் ஏலேயே இப்போ பாருங்க, அதுதான் இது கேட்டுருக்கான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. A++, மேக்ஸிமம் வந்து A++, அப்புறம் A+, A, B++, B+, B, C. ரமேஷ் சார், SRM எந்த இதில் இருக்குது? எந்த கேட்டகரியில் இருக்குது? A++ சார். அப்போ நாட்டு எவ்வளோ வாங்கினாங்க கிரேடு? 3.56 என்னமோ சார். இப்போ எவ்வளோ வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்மள கேட்க மாட்டாங்க, நீங்க கவலைப்படாது. நம்ம தெரிஞ்சது என்னன்னா இதுதான். என்னன்னா நீங்க இந்த கிரேட் என்னென்னு பார்த்துங்க. 1.5 கீழே இருந்துச்சுன்னா அது D. அது வந்து நாட் அக்ரிகேட்டட், அக்ரிகேஷனே கிடையாது. 1.51 இருந்து 2க்குள்ள, அதாவது நீங்க இந்த 0.5 நான் 1.5 இருந்து 2க்குள்ள இருந்துச்சுன்னா அது பேர் C கிரேடு. ஓகேவா? 2ல இருந்து, அதாவது 2.01 2ல இருந்து 2.5க்குள்ள, 2ல இருந்து 2.5க்குள்ள இருந்தா B கிரேடு. 2.5ல இருந்து 2.75 B+. அதிலே பாருங்க, அது 0.25 எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. அப்புறம் 2.76ல இருந்து 3 B+. அடுத்து 3.1ல இருந்து 3.25 A. 3.26ல இருந்து 3.50. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க 2.5 ஏத்தாவும் A தான், 2.6 ஏத்தா A+. ஒரே ஒரு 0.1 தான். ஓகேவா? 3.26ல இருந்து 3.5 வந்து A+. 3.51ல இருந்து 4.0னா A+. 3.5க்கு மேல போயிட்டீங்கன்னா A+. ஆனா அதுலயே யார் ஹையஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத, அவங்க யார் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றது. இதுதான் வந்து இந்த CGPA நீங்க பாத்துக்கணும். இது நேக்குக்கு இந்த நேக்கோட கிரைட்டீரியா பாத்துங்க. என்னுடைய இது அடிக்கடி கேட்கறான், இதை கேட்டுனே இருக்கான். இந்த கொஸ்டின் இப்ப கேட்டான், ரீசெண்டா கேட்டான். இதுக்கு முன்னாடி இந்த கிரைட்டீரியா கேட்டிருந்தான். அது தவிர வேற எதுவும் நேக்கில் பெருசா கேட்கணும். அப்புறம் என்பிஏன்றது நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன். இதுவும் வந்து இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்ற போட்டுருக்கோம். என்பிஏ எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா, எதுக்காக என்பிஏ யூஸ் ஆகும் சொல்லுங்க. இன்ஜினியரிங் கிடையாது, இன்ஜினியரிங் தான் ஏசிடி இருக்கு.
அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் ஏன் வருது ஓ கொடுத்துருக்கேன் பாருங்க. இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, மேனேஜ்மெண்ட், ஃபார்மசி. இன்ஜினியரிங் ஆக்சுவலி சில இன்ஜினியரிங் அதில் வருது தான். இது வந்து அப்ரூவ்ட் பை ஏஐசிடி சில டிசிப்ளின். இது வந்து பார்த்தீங்கன்னா என்பிஏ வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கேன் பாருங்க. டிப்ளமோ லெவல் போஸ்ட் கிராஜுவேட் லெவல் இன்ஜினியரிங் டிப்ளமோ வந்துட்டு அவன் கொடுக்குறான். ஓகேவா? மேனேஜ்மெண்ட், ஃபார்மசி இதெல்லாம் வந்து என்பிஏ கீழே வரும். நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஏஐசிடி. ஆக்சுவலி ஏஐசிடி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஐசிடி வந்து ஃபுல்லாக ஓவரால் கண்ட்ரோல் வச்சிருப்பான். அதில் என்பிஏ வந்து சிலது மட்டும் அவன், அதாவது ஏஐசிடி எல்லாத்தையும் பார்க்க முடியல, அதனால அவன் என்ன பண்ண ஒரு சப்பாடியை கிரியேட் பண்ணுறான். அவ்வளோதான். நீங்கள் இது வச்சுங்க, ஏஐசிடி இன்ஜினியரிங் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இன்ஜினியரிங்னா அவன் எல்லா இன்ஜினியரிங்கும் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையும் அவனால் பார்க்க முடியல. அவன் ஒரு அஃபெக்ட்ஸ் படை கிரியேட் பண்ணான். அது என்ன பண்ணுதுன்னா அது வந்து சில விஷயங்களை மட்டும் வந்து குவாலிட்டியை இன்க்ரூவ் பண்ணுது. அப்போ என்பின்றது வந்து இட்ஸ் அ பாடி ஆஃப் ஏஐசிடி. அது வரைக்கும் தெரிஞ்சால் போகும். அது வந்து which are approved by the AICT. NBA was amended in 2013 to make it completely independent of AICT, administratively as well as financially. ஏஐசிடி தான் அதை கொண்டு வந்து ஏஐசிடி தான் ஃபண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணாங்க, கம்ப்ளீட்டாக இண்டிபெண்டண்டாக மாற்றினாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இட் ஆக்சஸ் பேஸ்ட் ஆன் இன்ஸ்டிடியூஷனல் மிஷன்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ் ஆர்கனைசேஷன், கவர்னன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குவாலிட்டி டீச்சிங் அண்ட் லேர்னிங், கரிக்குலம் டிசைன், இது எல்லாமே அது வந்து பார்க்குது, அசஸ் பண்ணுது. அசஸ்ன்னு பண்ண அக்சஸ்ன்னு போட்டு சரி நான் செக் பண்ணிட்டு போட்டுக்கிறோம். கணக்கு செக் பண்ணிட்டேன். இது அசஸ் இல்லை, அசஸ் நினைக்கிறேன். அக்சஸ் ஓகேவா? சார் என்பிஏ நான் வந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை பார்த்து பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்பிஏன்றது ஏஐசிடியோடைய ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்தாங்கன்னா ஏஐசிடி கொண்டு வந்தாங்க. அந்த என்பிஏ ஏஐசிடியால் எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ண முடியல, அதனால ஏஐசிடியும் கொஞ்சம் பாதி பண்ணிட்டு அதில் எதெல்லாம் பண்ணுது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கீழே பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து NIEPA, இது முக்கியம், இதை கேட்டிருக்காங்க, அடிக்கடி கேட்டிருக்காங்க. NIEPA வந்து கேட்டுனே இருக்கான். அப்படின்னா என்னன்னா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ ரீசெண்டாக கேட்டால் இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. ஓகேவா? டீம்டு யூனிவர்சிட்டியில் NIEPA வரும், ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர் என்ன இருந்துச்சுன்னா NUEPA இருந்துச்சு. NUEPA அப்படின்னு நேஷனல் யூனிவர்சிட்டின்னு இருந்தது. இப்போதான் நேஷனல் எஜுகேஷன் மாறி. அதனால NIPA டீம்டு யூனிவர்சிட்டி எதுக்காக அப்படின்னா, நீங்க பாத்துங்க, இது பிரைமரி ஆர்கனைசேஷன் டீலிங் வித் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ரிசர்ச் பிளானிங் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன். அவ்வளவுதான். இது எஜுகேஷனுக்கான பிளானிங் பண்றதுக்காக, அதனுடைய கெப்பாசிட்டியை பில்ட் பண்றதுக்காக, ரிசர்ச்ல எஜுகேஷனுக்கான ரிசர்ச். இப்போ எஜுகேஷன்ல எப்படிலாம் வந்து நம்ம ரிசர்ச் ப்ரொமோட் பண்ணலாம், அவங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்டிவா கொண்டு வரலாம் அப்படின்றது எஜுகேஷன் சம்பந்தப்பட்டதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த NIEPA. அது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. அது என்ன பண்ணுது அப்படின்னா, கெப்பாசிட்டி பில்டிங், ரிசர்ச் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், நாட் ஓன்லி இன் இந்தியா பட் ஆல்சோ சவுத் ஏஷியா. அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி. அப்புறம் ரூசான்றது வந்து ஃபண்டிங் ஏஜென்சி. அவ்வளோதான். சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம். ஓகேவா? 2013 லான்ச் பண்ணாங்க. சென்ட்ரலுக்கு வந்து ஃபண்டிங் எப்படி பண்றாங்க அப்படின்னு நல்லா பண்ணுங்க. சென்ட்ரல் இன்ஸ்டியூஷனுக்கு 60 பார்ட்டி கொடுக்குறான். இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஜெனரல் கேட்டகரி 90:10 ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி. சென்ட்ரல் ஃபண்டிங் வந்து 60:4 ஃபார் ஜெனரல் கேட்டகரி, 90:10 ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட், 100% ஃபார் யூனியன் டெரிட்டரிஸ். அவன் ஃபண்ட் எப்படி கொடுக்குறான் பாருங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் வந்து 60-40 அப்படின்னா அர்த்தம். 60% வந்து ரூல்ஸா தருவாங்க, 40% ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. 90:10 90:10னா 90% இவங்க கொடுப்பாங்க, 10% அவங்க பார்த்துக்கணும். 100% இவங்களே ஃபண்ட் கொடுக்குறாங்க. யாரும் யூனியன் டெரிட்டரிஸ். சென்ட்ரல் ஃபண்டிங் ரேஷியோ வந்து 60 ஃபார் ஜெனரல் கேட்டகரி ஸ்டேட்ஸ், 90:10 ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட். எது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்? மேகாலயா, மிசோரம், இந்த மாதிரி மலைவாழ் மக்களாக தான் ஸ்பெஷல் கேட்டகரி. சிலதெல்லாம் அவனே கொடுத்துருப்பான், ஸ்பெஷல் கேட்டகரி, இது ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு. ஸ்டேட்லேயே நம்ம வந்து நம்மளுக்குள்ள ஜெனரல் கேட்டகரி SC STன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டேட்லேயே அந்த மாதிரிலாம் இருக்கு. The funding to state would be made on the basis of trail appraise of state higher education plans. அது வந்து ரூல்ஸான்னு சொல்றோம். அதுக்கப்புறம் SSA சர்வ சிக்ஷா அபியான் வந்து எலிமெண்டரி ஸ்கூலுக்காக யூஸ் பண்றாங்க. ரூல்ஸான்றது வந்து பார்த்தோன்னா எதுக்காக அப்படின்னா ஹையர் எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ராஷ்ட்ரியா மத்தியமிக் சிக்ஷா அபியான் வந்து பார்த்தோன்னா செகண்டரி எஜுகேஷனாக யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரூசா அப்படின்றது உச்சச்சார் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன். ஓகேவா? நான் யாரோ ஒருத்தங்க எப்படி சொன்னாங்க, உச்சச்சார்னா ஹையர் எஜுகேஷனு, அபியான் அப்படின்னா சின்ன பசங்களுக்கு பிரைமரி ஸ்கூல், எலிமெண்டரி ஸ்கூலு, மத்தியமிக்குன்னா என்ன சொல்லுவோம், ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கும் இல்லாமல் எலிமெண்டரி இல்லாமல் நடுவில் இருக்காங்களே செகண்டரி எஜுகேஷனுக்காக இது வந்து மத்தியமிக்.
RMSA லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கீம் பாருங்க. அப்புறம் சேச்சுரேட்டட் பாடி அன்சேச்சுரேட்டட் பாடி என்னன்னு சொல்லியிருந்தாலே சேச்சுரேட்டட் என்ன நான் சேச்சுரேட்டட் என்னன்னா நல்லா கவனிங்க. ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் மூலமா கொண்டு வரது எல்லாமே சேச்சுரேட்டட் பாடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் மூலமா கொண்டு வரது எல்லாமே சேச்சுரேட்டட் பாடி. அப்படி இல்லாம தேவை இப்போதைக்கு எமர்ஜென்சியா வேணும் அப்படின்றது ஜஸ்ட் ஆக்ஷன் மூலயமா, அதாவது இம்மிடியட்டா ஏதோ ஒன்று பண்ணணும் அதுக்காக நான் ஒரு பாடி கொண்டு வரேன்னா நான் சேச்சுரேட் பண்ணேன். அது எசென்ஷியலுக்காக கொண்டு வரேன், பர்மனெண்ட் கிடையாது. இட்ஸ் எசென்ஷியலி அனதர் டர்ம் ஆஃப் ஃபார்முலா. therefore the such bodies are formed executive resolution. ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணதுக்காக டெம்பரரியா கொண்டு வரது. ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்னா பர்மனெண்டா கொண்டு வரது. This means they are formed only by the government's actions. ஒரு சில விஷயங்களுக்காக மட்டும்தான் அது கொண்டு வராங்க. அப்படின்னா எதெல்லாம் சேச்சுரேட்டட் பாடின்னு பாருங்க. ஏஐசிடி, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், நேஷனல் கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்தியன் நர்சிங் கவுன்சில், பார் கவுன்சில், சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹோமியோதெரபி, ஹோமியோபதி, சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் இந்தியன் மெடிசன், இது எல்லாமே சேச்சுரேட்டட் பாடி. கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ரிஹாபிலிட்டேஷன் கவுன்சில், NCRI, SC, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். நான் சேச்சுரேட்டட் பாடியில் என்ன நல்லா இருக்குன்னா NAC, NBA இதெல்லாம் நான் சேச்சுரேட்டட். ஓகேவா? இதெல்லாம் பார்லிமெண்ட் மூலமா கொண்டு வரல, சும்மா குவாலிட்டி அசஸ் பண்ணுறதுக்காக NAC கொண்டு வந்தாங்க. அதேமாதிரி ஏஐசியில் ஒரு பார்ட் அசஸ் பண்ணுறதா NBA. அப்புறம் HCFA, ஹையர் எஜுகேஷன் ஃபினான்சிங் ஏஜென்சி, இது என்ன பண்ணுன்னா ஃபினான்ஸ் போகுது. இது ஒரு ஃபினான்சிங் ஏஜென்சி, ரூல்ஸ் மாதிரி. ஓகே பாருங்க, ரூசாவோட எய்ம் என்ன? இந்த ஓம் சேல். நீங்கள் ரொம்ப கொஸ்டின் ஆன்சர் பண்ண டக்கு இப்படிதான் கேட்பாங்கம்மா. கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பான்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? இதெல்லாம் இந்த பாடிஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும். அதை படித்து அதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு நான் என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அதில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து உங்களுடைய கீ பாயிண்டாக வச்சுட்டு நீங்கள் படிக்கணும். சொல்லுங்க டக்குன்னு ஆன்சர். The own name but under the self seal on affiliate investor Russia, etc. aim to achieve the following. இது 2 வாட்டி கேட்டிருக்கான். 2019 கேட்டிருக்கான், 2021 கேட்டிருக்கான், 2019 கேட்டிருக்கான், 21 கேட்டிருக்கான். லாஸ்டா நடந்த எக்ஸாம் கேட்டிருக்கான். ஆப்ஷன் 3 AB and B. வேற எல்லாரும் நம்மளோட ஆப்ஷன்ஸ் போடு. டைப் பண்ண ஆப்ஷன்ஸ் பத்தவங்க ஏ பின்னு சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க போடுங்க. ஆப்ஷன் 3 போட்டுருக்காங்க, ஏபிபி எல்லாமே ஆப்ஷன் பி 3 போடுறேன். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கம்மா. ஒரு 3-4 பேர் தான் பண்றீங்க, மீதி பேர் என்ன பண்றீங்க? ஹையர் எஜுகேஷன் படிக்கலன்னு அர்த்தம். நீங்களா படிக்கலன்னா நான் சொன்ன மாதிரி 60 மார்க் ரீச் பண்ணா கண்டிப்பா இதுவும் நீங்க படிச்சுதான் ஆகணும். இல்லை அப்படின்னா 57 மார்க் போதும் சார், 55, 56, 6 மார்க் போச்சு, 54 மார்க் போதும் சார்னா உங்களுக்கு கட் ஆஃப் வராது. ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஈக்விட்டி, ஆக்சஸ் அண்ட் எக்ஸலன்ஸ். ஆன்சர் வந்து ஏபிடி தான். ஓகேவா? இது எங்க இருக்கும்னா ஒன்றும் இல்லை, பாருங்க எவ்வளோ உள்ள கேட்குறாங்க. இதை பற்றி higher education which would be described each strategy address issue quality, access and excellence in higher education. The funding would be the made basis of critical approach. அதான் ஒவ்வொரு லைன் நம்ம முக்கியம், லைனுக்குள்ள தான் கேட்டிருக்கேன். இது அப்படியே நான் வந்து எங்கேருந்து எடுத்தேன்னா ரூசாவோடைய வெப்சைட்லேருந்து எடுத்தேன். இந்த பாயிண்ட் அப்படியே இந்த 2 பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணேன். இதெல்லாம் ரூசாவோட வெப்சைட்ல இருக்கிற பேராகிராஃப் அப்படியே தூக்கி போட்டேன். The funding state would be made on the basis of critical approach of state higher education plan which would be described each strategies address issue of equality, access and excellence in higher education. Equity, access and excellence. Excellence இன்னொரு மாடல் 21 எப்படி கேட்கலாம் நான் காமிக்கிறேன். excellence. Okay, excellence. Equity, access and excellence. Which of the following is a non-saturated body? What is a non-saturated body? NAC. Which of the following criteria assessment of higher education? NAC க்கு எதெல்லாம் இதுல இருக்கு? Teaching and evaluation. Okay. Innovation extension.
சீக்கிரம் சொல்லுங்க, எது ஆன்சர் ஆப்ஷன் போடுங்க. 7 கிரைட்டீரியா இருக்கு சொன்னல, அந்த கிரைட்டீரியா என்னன்னு தெரியுமா? 3 பேர் தான் போறீங்க. குணசுந்தரமான ஜெயசுந்தரன் ஜெயசுந்தரன். கரிக்குலர் ஆஸ்பெக்ட் உண்டா? உண்டு. டீச்சிங் லேர்னிங் எவாலுவேஷன் உண்டு. ஓகேவா? அப்போ ரிசர்ச் இன்வெஸ்டிகேஷன் ஏபிடி தான் போய் பாருங்க. நேக்லாம் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. கரிக்குலர் ஆஸ்பெக்ட், டீச்சிங் லேர்னிங் எவாலுவேஷன், ரிசர்ச் இன்வெஸ்டிகேஷன், அதுதான் என்ன அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லேர்னிங், ஸ்டூடெண்ட் சப்போர்ட் ப்ரொடக்ஷன், கவர்னன்ஸ் செலெக்ஷன் மேனேஜ்மெண்ட். Which of the following institutions come under the ambit of National Board of Accreditations? இதுக்கு என்ன வரும்? AICTE தான் அப்படின்னு சொன்னோம்னா என்ன வரும்? Technical institution. HCFA என்னது எக்ஸ்பான்ஷன்? Higher Education Funding Agency. நம்ம பார்த்தல HCFA பார்த்தோம். இந்த ஃபண்டிங் ஏஜென்சி. Financial agency. ஃபினான்சிங் ஏஜென்சி, ஃபண்டிங் ஏஜென்சி. சார் முன்னாடி போச்சு. அதான். அப்ப நம்ம ஏதாவது ஒரு வாரத்துக்கு விட்டாலும் முடிஞ்சு போச்சு. இப்போ சார் என்ன பண்ணாரு? ஃபண்டிங் ஏஜென்சின்னு சொல்லிட்டாரு. ஃபினான்ஸ் ஏஜென்சி. இதுதான் இப்ப கேட்ட கொஸ்டின். 2021 கேட்டிருக்கேன். இது வந்து இப்போ லாஸ்ட் நடந்தது. The key objective of RUSA. கரிக்குலம். RUSA மேனா RUSA. இதே மாத்தி கேட்பானுங்க. அப்படியே போன வாட்டி வேற ஆப்ஷன் கொடுத்தா இப்போ வேற ஆப்ஷன் கொடுத்தா. Option 2 sir, ABC. ஆமா கரெக்ட். ஆக்சஸ் ஈக்விட்டி ரெண்டும் நமக்கு கண்டிப்பா தெரியும். ஆக்சஸ் வந்து ஈக்விட்டி உண்டு. ஏபி எதுல வருது அப்படின்னா இது வரும். ஆனா இ வந்து கிடையாது, கரிக்குலம் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. குவாலிட்டி தான் எக்ஸலன்ஸ் சொல்லுவோம். எக்ஸலன்ஸ் தான் அப்படியே மாத்தி கொடுத்துட்டான். எக்ஸலன்ஸ் இன்னொரு பேர் வந்து குவாலிட்டி வரும். ஓகே, ஏபிசி ஆன்சர். ரைட் ஆன்சர் வந்து ஏபிசி. இப்போ இது கேட்டிருக்காம பாருங்க. இதெல்லாம் நவம்பர் 21. வாட் இஸ் த ஸ்கோர் நீடட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் எஜுகேஷன் A+ கிரேட் ஃப்ரம் த NAC? A+ கிரேட் வாங்கிறதுக்கு என்ன ஸ்கோர் வேணும்? இதெல்லாம் என்னத்துக்கு கேட்கறானுங்க? நம்ம என்ன காலேஜா ரன் பண்றோம்? என்ன ஸ்கோர் வேணும் பார்த்து சொல்லுங்க ரமேஷ் சார் சொல்லுங்க. 3.26.35. ஏக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஏக்கு என்ன? ஏக்கு A+ சொல்லுங்க. யாரா ஒருத்தங்க சார் ரிமூவ் வராது சார், ரிமூவ் பண்ணுங்க சார். என்ன ஏதாவது வராது சொல்லுங்க. 51.5 வராது. 4.450 வராது. 4.5 வராது. ஓகே 4.0 வராது. வேற 56 மேல 2 சார், 2 பாருங்க. ரைட், ஓகே ஓகே சார். இப்போ நீங்க முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மேக்ஸிமம் ஸ்கோரே அது வந்து பார்த்தோன்னா 4 தான். 4க்கு மேலே கிடையாது. ஸ்கோரே அதிகபட்சமாக 4 தான். அப்போ 4க்கு மேலே இருக்கிறதால நீங்கள் போய் விட்டலாம். அந்த 4ல மேக்ஸிமம் இருக்கிறது A++ தான். அப்போ 3.51 வரைக்குமே A+1 தான் வரும். அப்போ 3.5 வரைக்குமே A தான் வரும். 3.5க்கு வந்து A+ அப்படின்னா 3.5 வரைக்கும் வரும். 3.26 25 தான். 0.25 நான் வச்சுருக்கேன். 3.25 3.50 3.1 3.25 A++. 3.3லேருந்து ஏவே ஆரம்பிக்குது. 3க்கு முன்னாடி வந்து 2.73 வரைக்கும் பார்த்தீங்கன்னா B++. 3.1லேருந்து A ஆரம்பிக்கும். 2.51 2.75 B+. 2ல வந்து B ஆரம்பிக்கும். அப்போ C அப்படின்றது வந்து 1.5லேருந்து 2 வரைக்கும். Cனா 1.5லேருந்து 2 வரைக்கும். அடுத்தது நீங்க C முடிஞ்சிச்சு, 2 முடிஞ்சிச்சு, அடுத்து Bக்கு போறீங்க அப்படின்னா 2.1லேருந்து 0.1லேருந்து 2.5 வரைக்கும் உங்களுக்கு B. அப்புறம் 2.51லேருந்து 2.75 வரைக்கும் B+. 2.76லேருந்து
3 வரைக்கும் பண்ணலாம் B++. அப்போ இது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்படி பண்ணிக்கலாம்னா, நீங்கள் வந்து 1.5லேருந்து 2 வரைக்கும் இருந்துச்சுன்னா Cன்னு சொல்லிடுங்க. 2.51லேருந்து 2.75 வரைக்கும் B+. சாரி 2.5 2.01லேருந்து 2.5 வரைக்கும் B, 2.5லேருந்து 2.75 B+, அப்படியே 0.5 இன்க்ரீஸ் பண்ணிட்டு பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அப்போ 3 மேலே இருந்தது தான். அப்போ இங்கே பாருங்க A+ கேட்குறாங்க. A எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? A உடைய ரேஞ்ச் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 3.01லேருந்து 3.25 வரைக்கும். 3.25 3.26லேருந்து 3.50 வரைக்கும் A+. 3.50 வந்து 51லேருந்து 4 வரைக்கும் A+. 4. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காமா உங்களுக்கு? என்ன சார் டவுட் இதில் போய் கேட்க போகிறோம் நாங்கள்? கண்டதையும் நீங்கள் பாட்டி சொல்கிறீங்க, என்னன்னோ வித்வான்றீங்க, ஆரியான்றீங்க, சூர்யான்றீங்க, நாங்கள் என்ன சொல்லுங்க, நிறைய இருக்குது இன்னும். இதை தாண்டி